அலா அபுதாகிரு சோப்பை வச்சுக்கிட்டு பெருத்தாலே அலையிறாம்ல. யாரு கடத்துக்குள்ள போட போறான்னு தெரியலையே. அவன் நம்ம மைமூன் புள்ள குடத்துல தான் சோப்பை போட போறான். சாய் விசித்ரா. நீங்கள் எடுத்த திரைக்கலைஞருடைய பேட்டிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டின்னு அதை சொல்லுங்கள். பாலச்சந்தர் அவர்கள் கூட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப நான் ரசித்தேன். ஏன்னா அந்த டைமில் அவர் ரொம்ப திட்டுறது அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அதனுடைய அழகியல் ஏதாவது எனக்கு தெரிஞ்சால் அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். எனக்கு ஏன் ஒர்க் ஆகலைன்றதை முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவுபடுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஏன் எக்ஸ்பிரஸில் நம்ம டீமில் யாராவது ஒரு படம் கிண்டல் பண்ணும்போது கூட இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில இருந்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, அதை யாரோ உங்கள் குழந்தைய பார்த்துட்டு எனக்கு உங்கள் குழந்தை பெருசாக செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி ஒரு காயப்படுத்துமோ, ஸோ காயத்திலிருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்படியா அவங்க கோவப்படுறதில்ல, வருத்தப்படுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க எடுக்கிற படம் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல கூட நான் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அவங்க தொடர்பு கொள்ளும்போது கூட அதுக்கேற்ற மாதிரி அப்படியா எனக்கு இந்த பகுதிகள் செட் ஆகலை, ஆனால் இந்த பகுதிகள் அப்படின்னும் போது அவங்களால ஜீரணிக்க முடியுது. பட் உண்மை சொல்லணும்னா அந்த படம் ரிலீஸ் ஆன முதல் வாரத்தில் நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. இன்றைய சாயம் சித்ரா நிகழ்ச்சியினுடைய விருந்தினர் பத்திரிகையாளரும் திரை விமர்சகருமான சுதீர் சீனிவாசன். ஒரு பத்திரிகையாளராக டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய பத்திரிகைகளில் பணியாற்றிய அனுபவத்தோடு திரை விமர்சகராக யூடியூப் உலகிலே கால் பதித்திருப்பவர் தான் சுதீர் சீனிவாசன். சினிமா இந்த வார்த்தையை இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? சினிமா. இந்த அழகான ஆழமான சினிமாவை அதை பொறுத்த பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வன்மம் கலந்த அன்பே இல்லாத ஒரு இடமா மாற்றி வச்சிருக்காங்க. நம்ம திருப்பி மாற்றுவோம். தமிழ் சினிமா உலகின் முக்கியமான இயக்குநர்களையும் நட்சத்திரங்களையும் பேட்டி காண்கின்ற வாய்ப்பினை பெற்ற சுதீர் சீனிவாசன் ஒரு பத்திரிகையாளராகவும் யூடியூபராகவும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சினிமா மேலே உங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு ஒரு வகையில் உங்கள் அப்பா அம்மாவும் காரணமாக? அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து படங்கள் டிவியில் ஓடுவதாக இருக்கட்டும், இல்லை அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே அவங்க பாடுவதாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே சினிமா, கிரிக்கெட், இதுதான் நம்ம ஃபேமிலியில் மாறி மாறி அது ரெண்டு பாதிப்பு உங்கள்கிட்ட. ஸோ அப்போது தியேட்டருக்கு போய் அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அது அப்படியே உடனே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல பத்திரிகை துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது நான் சிறுகதைகள்லாம் எழுத ஆரம்பித்தேன் வேற ஒரு தொழில் செய்கிற ஒரு டைமில். அப்போது திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருக்கும்போது அங்கே வேலை செய்கிறவங்க அது அப்படியே சர்க்குலேட் ஆகும்ல நம்ம அங்கே வேலை செய்கிறவங்க மத்தியில். ஏன்னா எனக்கு அந்த வேலை பெருசாக பிடிக்காது. அதனால அதுக்கு பதிலாக சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு தீவிரமாக ஏதோ வேலை செய்வது போல் உட்காந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருப்பேன். அது கொஞ்சம் பரப்பப்படும் போது அதை பார்த்து ஒருத்தங்க வேலை செய்கிறத விட்டு அவங்க அதை படிச்சுட்டு அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அது வந்து என்னுடைய நண்பர் எனக்கு தெரியப்படுத்தினாங்க. அவங்க அதுக்கப்புறமா வந்து இல்லை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆக்சுவலி நீங்கள் நல்லா எழுதுறீங்க, உங்களுக்கு கதைகள் மேலே ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பனுக்கு அவனுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வழியாக அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தெரியப்படுத்தும் போது அங்கே நான் என்ன நினச்சேன்னா பத்திரிகை துறை போகணும்னா நீங்கள் பயங்கர ஃபார்மலாக படிச்சிருக்கணும், ஏதோ ஏசிஜியில் படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு அனுபவம் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். இல்லை சிபாரிசு ஏதாவது ஒன்று தேவைப்படும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் எழுத ஒரு மாதம் சும்மா ட்ரை மாதிரி ஒன்று பண்ணி பார்த்தாங்க, நீங்கள் எழுதுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு. அப்போ அங்கே ஆல்ரெடி இருந்த சில பேரை விட நம்ம புதுசாக போகிறவங்க நம்ம நல்லா எழுதுகிறோம் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு சொல்லும்போது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. அப்படி தான் அங்கே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையில் ஆரம்பத்தில். பட் அப்போது கூட சினிமா தான் அப்படின்றதெல்லாம் நம்ம மனசில் இல்லை, எழுதுனா போதும் அது பரவாயில்ல. முதல்ல பத்திரிகைகளுக்கு எழுதுவோம், அதுக்கப்புறமா அது கதைகளாகட்டும், புக்ஸ் எழுதுவோம், படங்களாகட்டும், அது என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரு படி மாதிரி தான், ஒரு படிக்கட் மாதிரி தான் பார்த்தேன் நான் அந்த டைமில். பட் ஐ திங்க் அந்த டைமில் சிவிக் இஷ்யூஸ்லாம் பற்றி கவர் பண்ணுறது அதெல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைமில். பட் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சது ஆட்டோமேட்டிக்காக
அது நம்மளை இழுத்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் ஏதோ ஒரு விதத்தில் இழுக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரைகள் எழுதினீங்களா இல்லை செய்திகள்? அது ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெயின் பேப்பர் சைடு இல்லை, சப்ளிமெண்ட் சைடு. ஸோ நீங்கள் பொறுமையான ஒரு இன்டர்வியூஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், கலைத்துறையை சேர்ந்தவங்க, பார்ட் பி பேப்பர் மாதிரி தான். ஆமாம், இல்லை நமக்கு மெயின் பேப்பர்லாம் என்றைக்குமே செட் ஆகாது. ஏன்னா அதில் நீங்கள் கதைகள் எழுதுறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு அந்த டைமில் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கதைகள்லாம் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஸ்பேஸில் ஆர்ட், பெயிண்டிங்ஸு, பாடுறவங்க, ஆடுறவங்க, அந்த ஸ்பேஸில் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. அங்கேருந்து சட்டுன்னு கண்மூடி அப்படி பார்க்கறதுக்குள்ள அங்கேருந்து ஹிந்து பக்கம் போனது. ஹிந்துவில் இருந்தேன் சில வருடங்கள். அங்கே முக்கியமாக அங்கே தான் சினிமா மேலே ஒரு பெரிய ஃபோக்கஸ் அங்கே தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான இடம் அங்கே தான் அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன தொடக்கங்கள் டைம்ஸில் கிடைச்சது. அதன் பிறகு ஹிந்துவில் இது முழுசாக, அதாவது ஓரளவுக்கு நீங்கள் சுதந்திரத்தோடு உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு இடம் ஒன்று கிடைச்சதாங்க. ஸோ அப்போ படங்கள் விமர்சனம் செய்வது ஆரம்பித்த நாட்கள், இன்டர்வியூஸ் எல்லாம் செய்வது கான்ஸ்டண்ட்டாக தீவிரமாக நடந்துருச்சு. ஆமாம். ஸோ அங்கேருந்து அதன் பிறகு எக்ஸ்பிரஸ் போனேன். இந்தியன் எக்ஸ்பிரஸில் தலைமை தாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஹிந்துவில் இருக்கும் பொழுது. நீங்கள் வரீங்களா, உங்கள் பாணியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீமை நீங்கள் இங்கே செட்டப் பண்ணி நீங்கள் நடத்தலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும், நீங்கள் எப்படி அதை நடத்துறீங்களோ அப்படி நீங்கள் நடத்துங்க அப்படின்றதுக்கான ஒரு இடம் எனக்கு கிடைச்சது. ஸோ எந்த விதமான சிக்கல்களுமே, ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் முழுமையாக ஓகே நம்ம சினிமாவை நம்ம என்னவா பார்க்க நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்றது ஒரு நிறுவனத்தின் வழியாக அதை நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பல என்னை போலவே நிறைய ஆர்வம் உள்ளவங்க நம்ம டீமில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ் அங்கே இருந்துட்டு அதன் பிறகு அஃப்கோர்ஸ் போன வருஷம் உங்களுக்கு தெரியும், அதை விட்டுட்டு சரி இனிமேல் நிறுவனங்கள் போதும், நம்ம சொந்தமாக ஒரு ஸ்பேஸ் நடத்துவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அதுக்குள்ளே பத்திரிகையாளராக பணியாற்றிய போது எந்தெந்த கலைஞர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? நிறைய பேர், ஆல்மோஸ்ட் எல்லாருமே. இப்போது சங்கர் அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. ஐ திங்க் ருத்ரையா மறையும் பொழுது கமல் அவர்கள் கூட பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ், அவரை பொறுத்த என்ன அவள் அப்படித்தான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு. மணிரத்னம் அவர்கள் கூட சந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஐ திங்க் சூர்யா அவர்கள், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் எல்லாருமே. ஆனால் என்னன்னா இப்போது அந்த உரையாடல்கள்லாம் வீடியோவில் பதிவாகாத உரையாடல்கள் இல்லையா, நம்ம பிரிண்ட் பப்ளிகேஷனுக்கு பேசுனதுனால. என்னதான் நீங்கள் நேரில் சந்திச்சிருந்தாலும் கூட நீங்கள் எழுதுறது எல்லாமே ஒரு கட்டுரைகளாகத்தான் நம்ம அதை எழுதிட்டு இருந்தோம் அந்த டைமில். அதுக்கப்புறம் காலம் மாறுது அப்படின்றது உணர்ற ஒரு காலம் வந்ததுன்னு நினைக்கிறேன் முக்கியமாக. அப்போ பல பேர் என்னென்னா ஐ திங்க் இந்த எவல்யூஷனில் தான் நிறைய பேர் அது அவங்களுக்கு அதில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா. அவங்க வந்துட்டு இல்லை நான் எழுதுவேன், எழுத்து தாண்டி நான் வேறு எனக்கு அது மேலே தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, எனக்கு எழுத்தும் ரொம்ப பிடிக்கும், பட் பேசுவோம் உலகம் இப்படி தான் நடக்குது. உலகத்தில் இப்போ படிக்கிறவங்களோட பார்க்குறவங்க அதிகம் அப்படின்ட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி தோண ஆரம்பிக்கும் போது எக்ஸ்பிரஸ் வழியாக அந்த படியை எடுக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் பிறகு வீடியோவில் ரெகுலராக கான்வர்சேஷன்ஸ் நடத்துவது. இப்போ கூட நமக்கு இது இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியல. நம்ம சகஜமாக பிரிண்ட் டைமில் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே போல் தான் நான் வீடியோ கான்வர்சேஷன்ஸுமே அணுகிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்த திரைக்கலைஞருடைய பேட்டிகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டின்னு அதை சொல்லுவீங்க? பாலச்சந்தர் அவர்கள் கூட பேசுறது எனக்கு ரொம்ப நான் ரசித்தேன் நான். ஏன்னா அந்த டைமில் அவர் ரொம்ப ஐ திங்க் அப்போ தான் அந்த தியேட்டருக்குள்ளே படங்கள் விட்டு கொஞ்சம் தியேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்த காலம். என்னுடைய தங்கச்சியும் நடிச்சிட்டு இருந்தாங்க அவரோட தியேட்டரில். அப்படியா? ஆமாம், ஸ்வேதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர். அவங்க லொல்லு சபா அந்த மாதிரி பாலச்சந்தர் அவர்களுடைய தியேட்டரில் நடிக்கிறவங்க. இப்போது அவங்கள மீட் பண்ணி அவர் கூட பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது நிறைய படங்கள்லாம் பொறுத்து. அது என்றைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு செய்தி தெரிவிக்கும் போது ரொம்ப தீவிரமாக தேடினேன், எங்கேயாவது இருக்குமே நம்ம எழுதுனதுன்னு. என் கண்ணுக்கு எங்கேயுமே எட்டல. ஐ திங்க் அந்த பிரிண்ட் டைமில் அது நிறைய அந்த மாதிரி நடந்துரும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று எழுதுவோம், அதுக்கப்புறம் அது ஆன்லைனில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் என்ன தேடினாலும் கிடைக்காது. பேப்பராக வந்திருக்கும், பேப்பராக போயிருக்கும், நமக்கு தேதியும் ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்கள் சட்டுன்னு கேட்கும்போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது. உங்கள் தங்க நடிச்சிருக்காங்க, நீங்கள் நடிக்கலையா? நான் ஆக்சுவலி நடிச்சிருக்கேன் சின்னதாக. ஐ திங்க் அந்த ரவுண்ட் டேபிளில் சொல்லியிருப்பேன் போன வருஷம். ரமணாவில் ஒரு என்சிசி பசங்களாம் வரிசையாக நிற்பாங்க. அதில் நானும் முன்னாடி எல்லாம் மூக்கு மட்டும் தனியாக தெரியும், ஃப்ரண்ட் ரோவில் வந்துட்டு இருப்பேன். விஜயகாந்த் அவர்கள் அப்படியே வேகமாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி இன்னொரு டைலாக்லாம் இப்படி சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் நமக்கு சினிமாலாம் பெருசாக தெரியாதுன்றதுனால, ரொம்ப சின்ன வயசுன்றதுனால ஒன்றுமே பேசாமலே போகிறாரு, டைலாக் ஒன்றுமே நம்ம காதில் கேட்கலையே. அப்புறம் தான் பார்த்தா மாண்டாஜாவது வருது ஒரு பாட்டு, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. அவ்வளோதான். மற்றபடி நான் எதுக்குமே நோ சொல்கிறது கிடையாது. அந்த டைமில் நான் பார்ட் டைமாக ப்ரௌசிங் சென்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நான். நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக, அதாவது நைட் 9 மணிக்கு போனால் காலையில் 7 மணி வரைக்கும் அந்த வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா படிக்கிற வயசில் நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கிறது முக்கியன்ற
ஒரு இடத்துல இருந்தேன். அப்போது அங்கே வந்து ஒரு கஸ்டமராக ஒருத்தர் வந்தவர் திடீர்னு பார்த்துட்டு, வரீங்களா, நாளைக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க, என்ன படம், என்ன ஏதுன்னா, சும்மா விஜயகாந்த் படம் நல்லா இருக்கும், சும்மா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களும் பேசுகிறீங்க, வாங்க சும்மா ஜாலியாக வாங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி அந்த எதிர்பார்ப்பில் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்துக்கு போயிட்டு ஒரு பஸ்ஸில் ஏற்றி கூப்பிட்டு போனாங்க. அப்படி அங்கே போனால் ஓகே நீங்கள் ஒரு NCC யூனிஃபார்ம் போட்டுக்கணும், ஏன்னா நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய வம்சம் வழியாக வராங்க, அவருடைய ட்ரைனிங் வழியாக. ஸோ அப்படின்னாங்க. ஓ அந்த டைமில் நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய விஷயன்றது கூட நமக்கு தெரியாது பாருங்கள். நம்மளும் அதனால தான் அவ்வளோ இன்டெகிரிட்டின்னு நினைக்கிறேன் அப்படின்றதையும் நான் சும்மா நகைச்சுவையாக அங்கே சொல்லிட்டு இருப்பேன். சும்மா ஒரே ஒரு நாள் அப்படி போய் முடிஞ்சது. அதன் பிறகு நம்ம இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கின பிறகு நடுவில் ஒரு திங்க் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஒரு ஆடிஷன் மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஒரு வில்லன் ரோல் மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கருடனுக்கு துரை செந்தில்குமார் அவர்கள் கேட்டாங்க, சூரி அவர்களுடைய ஒரு அண்ணன் ரோலாக, அந்த முதலாளி ரோலாக. நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் ஒரு 2 நாள் அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும்ல அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும். பல காரணங்களுக்காக அவங்க வந்துட்டு சரி இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, பட் நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் தான் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்களுக்கும் தெரியல நான் ட்ரை பண்ணணுன்ற ஒரு மூடில் இருக்கேனா இல்லையானே தெரியாதுல்ல. சும்மா அவங்க வேறு ஏதோ ஒரு பார்த்துட்டு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க, உங்களுக்கு கெட்டவங்கெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா செட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் கூட சொன்னேன், ஐயோ நிஜமா நான் நல்லா அப்படிலாம் இல்லை. எனக்கு அதான் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த கலைத்துறையில் எல்லாத்து மேலேயுமே ஈடுபாடு உண்டு. ஸ்கிரிப்ட்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எழுதிட்டுருக்கேன். ஸோ அது ஒன்று தொடர்ந்து நல்ல வாய்ப்புள்ள தான் நடிக்க தயாராக இருக்கீங்க இல்லையா? நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் இருக்குல்ல, நம்ம ஒரு படங்களுடைய வேலை இது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்குள்ளே அது கரெக்டாக பொருத்தமாக உட்காரும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்மளுமே கொஞ்சம் நம்மளை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்கும்போது ஒய் நாட்டில் என்னென்னா புது வேலைகள் செய்வதன் வழியாக நமக்குள்ளேயே பல ஸ்பேசஸ் ஓப்பன் அப் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னவாக இருக்கட்டும், அது என்ன புதுசாக பண்ணாலுமே ஏதோ உங்களை அது விரிவுபடுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இஃப் ஃபார் நத்திங் எல்ஸ் அந்த காரணத்துக்காகவாவது அதுவும் ஆர்ட் ஸ்பேஸில் ஒய் நாட். நீங்கள் எழுதிய முதல் திரை விமர்சனம் இது மேபி சுப்பிரமணியபுரம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அதுதான் என் மனசுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த டைமில் நம்ம என்ன சும்மா மேலோட்டமாக என்ன படங்களை ரசிப்போம், பட் அதை முழுமையாக புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, எமோஷனல் கெப்பாசிட்டி எனக்கு அந்த டைமில் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. அது காலப்போக்கில் வளர வளர அடிப்படை உலகத்தை பற்றி புரிஞ்சுக்க, மனிதர்கள் பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் படங்களை புரிஞ்சுக்கிறது வெறும் படங்களை மட்டும் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல. ஐ திங்க் நீங்கள் நிஜத்தில் நீங்கள் என்னவா இருக்கீங்கன்றது தான் நீங்கள் படங்களை நீங்கள் எப்படி அணுகுறீங்க, நீங்கள் எவ்வளோ ஆழமானவராக மாறுறீங்க, உங்களுடைய நிஜ அனுபவங்கள் என்னவாக இருக்குது, நீங்கள் வாழ்க்கையை பற்றி எப்படி சிந்திக்கிறீங்க, அதெல்லாம் தான் அது நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் போக போக கிடைக்கும்போது படங்கள் பொறுத்த பார்வையுமே மாற ஆரம்பிச்சுது, இன்னும் ஆழமாக அது புரிய ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ மறுபடியும் இப்போ ரீசெண்டாக அதே சுப்பிரமணியபுரத்தை ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சசிகுமார் அவர் கூட ஒரு லாங் கான்வர்சேஷன் பேசும்போது அப்போது இப்போ திரும்ப பார்க்கும்போது நம்மளுடைய பார்வை எப்பேற்பட்டதாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலில் புரியுது, அந்த மனிதர்கள் பொறுத்த பார்வை என்னவாக இருக்குன்றது இன்னும் ஆழமாக புரியுது. இல்லைன்னா மேலோட்டமாக இது நல்லா இருந்துச்சு, இது சூப்பராக இருந்துச்சு, ஃபஸ்ட்டாக அப்படி இருந்துச்சு, அது சொல்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள். விமர்சனம் எழுதும்போது எந்த மாதிரி அந்த விமர்சனம் அமையணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்குவீங்க? சார் ஒன்று மட்டும்தான் நான் உறுதியாக இருப்பேன், என்னென்னா நமக்குள்ளே பல உணர்ச்சிகள் ஏற்படுதில்லை. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரத்தில் திடீர்னு பயப்படுறோம், திடீர்னு ரொம்ப வருத்தப்படுறோம், அழறோம், சிரிக்கிறோம், இதெல்லாம் நடக்குதுல்ல. அந்த படம் நமக்குள்ளே ஏற்படுத்தின எல்லா உணர்ச்சிகளுமே முழுமையாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் ஏதோ ஒரு விதத்தில். டெரிவேட்டிவ் ஆர்ட் ஃபார்ம்னு தான் சொல்லுவாங்க, டெரிவேட்டிவ் ரைட்டிங் தானே இது. ஒரு படத்தை சார்ந்து தான் நம்ம எழுதுகிறோம், பட் இதையுமே நம்ம ஒரிஜினல் ரைட்டிங்காக பார்க்கணும். இது சும்மா அதை பொறுத்த ஒரு ஒப்பீனியனாக மட்டும் இல்லாமல் இதுக்குமே ஒரு 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 மேபி என்னோட கட்டுரை எப்போ படித்து பார்த்தாலும் ரசனை மிக்கதாக இருக்கணும். இதுவே ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்த ஒரு உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் நான் எனக்குமே நினச்சிருக்கேன் நான். அண்ட் கோர்வையாக பேசணும் எதை பற்றி பேசினாலுமே. அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தீம்ஸ் இப்போ எனக்கு என்னென்ன இன்னைய தேதிக்கு நிறைய ஒரு படம் ஒர்க் ஆகலைன்னா அது வெறும் திட்டுறது மட்டும் ஒன்று இருக்குல்ல, இல்லை ஒரு படம் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது அப்படியே ஆகாசத்துக்கு புகழறது மட்டும் ஒன்று இருக்குல்ல. அப்படி எதையுமே வெறும் கருப்பும் வெள்ளையுமா மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுல நான் தீவிரமாக இருந்திருக்கேன். மனிதர்கள் போல தான் இப்போ உங்களுக்கு பிடிக்காத மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னா அதை பற்றி பேசுவது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் நான். அதே போல தான் எனக்கு ஒர்க் ஆகாத ஒரு படங்கள் கூட இப்போ ப்ராடாக சொல்லணும்னா இப்போ நிறைய படங்களுடைய
அது செட்டப் பண்ண ஒரு விதம் நல்லா இருக்கும், அதுக்குள்ள ஒரு நல்லா இருக்கு, இந்த பொட்டன்ஷியல், இந்த ப்ரெமிஸ் நல்லா இருக்குன்னு தோணும். பட் அதன் பிறகு அது ஒரு மாதிரி ஒரு சறுக்கி வேற இடத்துக்கு போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி படங்கள் வந்து வரவேற்பே இல்லாத ஒரு படங்களாக இருக்கும்போது அது வெறும் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்படுறோம். பட் நான் என்ன முக்கியம்னு நினைப்பேன்னா, அது அந்த முதல் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அந்த படம் ஒரு நல்ல வேலையை செஞ்சுதுன்னா அதை பற்றியும் பேசுவது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். பட் அதை தான் மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு விதத்தில். வெறும் சரி இவ்வளோ சொன்னீங்களே இந்த படத்தை பொறுத்து, இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அதை மட்டும் சொல்கிறதுனுடைய ஒரு பயன் எனக்கு பெருசாக தெரியல. அதனுடைய அழகியலை விவரிக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாகவே படுதுன்னு நினைக்கிறேன் இனிய தேதிக்கு. அதனால தான் நல்லா நீளமாக பேசுறது முடிஞ்ச வரைக்கும். பரவாயில்ல, பார்க்குறவங்க பாருங்கள், ரசிக்கிறவங்க ரசிச்சுக்கோங்க. நீங்கள் மிகவும் பாராட்டிய திரைப்படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? மைண்டில் தோன்றதில் தான் நான் சொல்கிறேன். இதுதான் இருக்கிறதுலே நான் மிகவும் பாராட்டின படமாக எனக்கு தெரியல. எனக்கு பேரன்பு ரொம்ப பிடிக்கும், ராம் அவர்களுடைய ஒரு ஃபிலிம். அது ஏன் சட்டை எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, அவங்க அதை ஷேர் பண்ணி ஒரு படம் எடுத்தவங்களுக்கு தன்னுடைய படம் ஒரு விமர்சகரால் இவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு படம் எடுத்தவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சமூக வலைதளங்கள்லாம் அதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த டைமில், அந்த படம் வந்த புதுசில் நினைக்கிறேன். ஸோ அதனால சட்டன் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அது ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஃபில்மாக நான் பார்த்தேன் மம்முட்டி அவர்கள். இதெல்லாம் சட்டுன்னு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எதெல்லாம் எமோஷன்ஸை ரொம்ப தீவிரமாக பேசுவோம் அந்த மாதிரி படங்கள் மேலே என்றைக்குமே எனக்கு ஒரு பெரிய நாட்டம் உண்டு. ஸோ அந்த வரிசையில் நிறைய படங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது எப்பேற்பட்ட எமோஷனாக வேணா இருக்கட்டும், ஒரு பதியேறும் பெருமாளாக இருக்கட்டும், 96 இருக்கட்டும், டக்குன்னு சமீப படங்கள்லாம் சொல்லிட்டுருக்கோம். நீங்கள் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண படம்னு எதை சொல்லலாம்? மேபி அந்த அரண்மனையில் 1-2 சீக்குவல் எனக்கு பெருசாக ஒட்டலைன்னு நினைக்கிறேன். AAA ஞாபகத்துக்கு வருது சட்டுன்னு. அதை பொறுத்து ரொம்ப பெருமையாக பேசுறதுக்கான ஸ்பேஸ் பெருசாக அமையலைன்னு நினைக்கிறேன். அதை பொறுத்து இந்த கேள்வியை நம்ம எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் ரொம்ப கடுமையாக விமர்சித்த படம் எழுது அப்படின்னு சொல்லும் போதே இல்லை எனக்கு உடனே அப்போவே உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஏதோ நான் அந்த படத்தை போட்டு நிற்க வச்சு திட்டி நல்லா ஏதோ அப்படியே அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம அப்படி எதுவுமே அணுகிறது இல்லைல்ல. அதனால இப்போ அப்படி பல பேர் விமர்சிக்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படி பண்ணுறது தான் சமூகமும் நிறைய விரும்புதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படி அணுகாததுனால நீங்கள் அப்படி கேட்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி தயக்கம் வந்துடுது. ஐயோ இது எப்படி சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு. அதுவும் நமக்கு ஒர்க் ஆகலை அப்படி தான் நான் பார்க்குறேன். என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பட ரசனைக்கு அது பொருந்தலை, அதனால எனக்கு ஒர்க் ஆகலை அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை நான் என்றைக்குமே நான் ஒரு அத்தாரிட்டி, நான் சொல்வதனால் அந்த படம் நிஜமாகவே மோசமான படமாக உலகமே கருத வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நான் எதையுமே சொல்கிறதில்ல. லக்கிலி நான் ரொம்ப சாஃப்டாக அணுகிறதுனால படங்களை, அது பாராட்டாக இருக்கட்டும் விமர்சனமாக இருக்கட்டும், நான் கூட சத்தம் போட்டு திட்டாமல் மெல்ல திட்டு இல்லை திட்டுறது அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அதனுடைய அழகியல் ஏதாவது எனக்கு தெரிஞ்சால் அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். எனக்கு ஏன் ஒர்க் ஆகலைன்றதை முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவுபடுத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸ்பிரஸில் நம்ம டீமில் யாராவது ஒரு படம் கிண்டல் பண்ணும்போது கூட இல்லை, செகண்ட் ஹாஃப்லாம் கேவலம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு எந்திரிச்சு போயிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட அதை யார் வேணால் சொல்லலாம் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு படம் இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் நான். ஏன் உங்களுக்கு செட் ஆகலை இல்லையா? செட் ஆகலைன்றது யார் வேணால் சொல்லிடலாம். அந்த கதாபாத்திரங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் தவறிடுச்சா இந்த படம், இல்லை உங்களுக்கு அது பண்ண சத்தியத்தையே அது காப்பாற்ற முடியாமல் ஒரு இடத்துக்கு போயிருச்சா, எது உங்களுக்கு ஒட்டலைன்றது புரிய வைக்கணும். நான் அப்படி தான் அணுகியிருக்கேன். நான் செட் ஆகாத ஒரு படங்களை கூட ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா அது அந்த தொழிலே அப்படி தானே. நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு தொழில், உங்களுடைய வாழ்க்கையில இருந்தெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, அதை யாரோ உங்கள் குழந்தைய பார்த்துட்டு எனக்கு உங்கள் குழந்தை பெருசாக செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி ஒரு காயப்படுத்துமோ. ஸோ காயத்திலிருந்து தொடர்பு கொண்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்படியா இல்லை ஏன் நாங்கள் இப்படி தானே முயற்சி பண்ணோம் உங்களுக்கு ஏன் செட் ஆகலை அப்படின்றது. பட் உண்மை என்னென்னா அது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கான்வர்சேஷனாகத்தான் முடிஞ்ச வரைக்கும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, யார் ஒருத்தர் அது மேலே அதை மிதித்து அது மேலே ஏறி நின்று நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கோ ஒரு விமர்சகருக்கு, அந்த இடத்துல தான் அவங்கள அதை காயப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அந்த இடத்துலையே இல்லை. நம்ம எதாக இருந்தாலுமே அதே தராசில் பார்க்குற முயற்சி தான் பண்ணுறோன்றதுனால அவங்க கோவப்படுறதில்ல, வருத்தப்படுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க எடுக்கிற படம் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல கூட நான் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். அவங்க தொடர்பு கொள்ளும்போது கூட அதுக்கேற்ற மாதிரி அப்படியா எனக்கு இந்த பகுதிகள் செட் ஆகலை, ஆனால் இந்த பகுதிகள் அப்படின்னும் போது அவங்களால ஜீரணிக்க முடியுது. பட் உண்மை சொல்லணுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன முதல் வாரத்தில் சத்தியமாக அவங்க இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நம்மளுடைய விமர்சனங்களை அவங்க ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து நம்ம அதை அணுகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க காயத்திலேருந்து பேசுகிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த இடத்துல அதை எப்படி சென்சிட்டிவாக அணுக ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். அது அவங்களே சில வாரத்துக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்களும் கூட.
இல்லை நான் அன்றைக்கி ப்ராபப்ளி கொஞ்சம் ரொம்ப ஹர்ட்டான ஒரு ஸ்பேஸ்லேருந்து உங்ககிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு புரியுது அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேயே அவங்க நமக்கு சொல்லணும்ட்டு கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வேற பற்றி பேசும்போதே அவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குல்ல, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது அந்த படத்தில் இருக்க குறைகளை கூட நாசுக்காக சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்களா, பட்டவர்த்தனமாக சுட்டி காட்டுறது சரி அப்படின்னு நினைப்பீங்களா? அது ஏன் குறைன்னு நான் முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு ஏன் கோவம் வருது, எனக்கு ஏன் ஏதோ ஒரு ஏமாற்றம் அடைகிறேன், ஒரு அந்த படத்தினுடைய ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது பல விமர்சகர்கள் பொறுப்பு இல்லாமல் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். மிகச்சரியாக விமர்சிச்சிருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டு பாராட்டியவர்கள் இருக்காங்களா? நிறைய படங்களுக்கு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.